எப்பொழுதும் விஜயகாந்த் எப்பொழுதும் வாழ்ந்தான் இருக்குமே தவிர விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த ஏழை மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். விஜயகாந்த் வாழ்ந்தான் இந்த ஏழை மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று மீண்டும் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? பத்திரிக்கையாளர்கள் தாண்டி சொல்ல முடியாது. ஏன்னா பையன் மீடியாக்களுக்கு பையன் ஜெயலலிதா எங்கே அடிச்சிருந்தான். ஜெயலலிதா போலீஸ், பத்திரிகை, ஓபிஎஸ்னா 0. அவன் 3 பேர் தான் நம்ம. நீங்கள் 3 பேர் நம்ம. ஏன்னா நான் டிவியை பார்க்க டிவி அளவுக்கு விழுந்து ஜெயலலிதா காட்டும். ஜெயலலிதா இந்த மாதிரி போச்சு. ஆனால் அந்த டிவியில் பாருங்க அது சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரோட போலீஸ்காரர் தான் முன்னாடி என்ன போலீஸ் வச்சு இந்த அம்மா எல்லாத்தையும் பயன்படும். அதுக்கடுத்து பத்திரிக்கை போல ஜாலரா அடிக்குது. என்ன ஜாலரா? கேரளா ஜாலரா அடிக்கிறான். ஏன்னா இதே இல்லாடி இப்படி திரும்ப போட்டு இந்த புதிய தலைமுறைன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு, திறந்து ஒரு டிவி, 2 டிவி எங்களை போட்டு காய்ச்சிருக்கு. எப்பா இப்படியா சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு அளவு வேண்டா. என்னடா உங்க கேள்விக்கு பதில் என்ன நீங்க எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நல்ல கட்சி அந்த கட்சி. எந்த கட்சி நல்ல கட்சி? அதிமுக இருக்குல்ல, மக்கள் யாரும் ஒரு நிகழ்ச்சி அதில் போடுறாங்களா 33%. என்ன நீங்க புது வாக்கால 1 கோடி பேர் இருக்காங்களா அவங்க எந்த பக்கம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாம ஏமாத்தி அவங்களுக்கு சில பத்திரிகை இருக்கு, தினமலர் இருக்கு, குமுதரி போட்டது நான் படிக்கிறதுல சொல்லுவேன்னா ஒட்டிட்டு போ. அதாவது சினிமா போஸ்ட் மாதிரி இவங்க ஒட்டுறாங்களாம். ஒட்டி மேலே ஒட்டிக்கிட்டே இருங்க. அது வேணாம். ஏன்னா அதை பார்த்தா தெரிஞ்சுட்டு போயிருக்கு. சரி இவங்க சுத்தமாக ஜெயலலிதா ஜாலரா அடிக்கிறாங்க. ஒரு சில பத்திரிகை திமுக ஜாலரா அடிக்குது. எனக்கு நம்மளுக்கு தான் ஒரு பத்திரிக்கை வைக்கணும், ஜாலரா அடிக்கிறதுக்குன்னு ஒரு பத்திரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஜாலரா அடிக்கணும். ஜாலரா எந்த பத்திரிக்கை அடிக்கணும்னு தெரியல, பார்ப்போம். அடிக்க வைக்கணும், டிவி அடிக்க. ஒருவேளை டிவி அடிச்சிருங்கிறதுக்காக தான் ஜெயலலிதா கேப்டன் டிவியோட 24/7 நியூஸ் சேனலை கண்டவே மாட்டேங்கிறாங்களோ. அடித்தாலும் அடிச்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டான். வராது, எங்கேயும் வராது, தெரியாம போன பரவாயில்ல. நான் உங்களுக்காக டிவி என்பது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனை. ஆளுங்கட்சி விஜயகாந்த் வந்தாலும் விஜயகாந்துக்காக கேப்டன் டிவி நீங்க சப்போர்ட் பண்ணுமா? இந்த இருக்காரு அவர் சுதீஷ், அவருடைய கேட்டு பாருங்க, சப்போர்ட்டே பண்ண இல்லை. ஏன் டிவிங்கிறதுக்காக கேப்டன்ங்கிற பேர் வச்சிருக்காரு, சும்மா போய் பேட்டி கொடுத்தா சுதீஷ் திட்டம் ஒன்று போ அப்படிலாம் ஒன்று சொல்லலாம். அப்படி இருந்தும் நான் இது வரைக்கும் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கேன். ஏன் கொடுக்கணும்? அதை யூஸ் பண்ணுறது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த விஜயகாந்த் வரணும். கேப்டன் டிவி யூஸ் பண்ணி தான் விஜயகாந்த் வரணும். என்னைக்கு வந்துருப்பேன் அதே ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசுகிறேன். மக்களின் ஆதரவை தேடு. தனிப்பட்ட முறையில் எப்படி நான் ஏன் தைரியமா பெறலான்னு சொல்றேன். தைரியமா என் பேரை சொல்றேன். இந்த கேப்டன் டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த டிவி இப்படி இருக்கு, இந்த பத்திரிகை இப்படி இருக்கு, இவங்க தினமலரும் குமுத ரிப்போர்ட்டரும் ஏன் நான் படிக்கிறது இல்லை, ஏன் டெய்லிஸ் எல்லாம் இப்படியா ஜாலரா அடிப்பீங்க? எந்த பத்திரிகை திறந்தாலும் ஜெயலலிதா அப்படி பண்ணாங்க, இப்படி என்னையா மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆட்சி முடிய போது ஆட்சி 2 மாசத்துல முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நீ பண்றேங்கிற என்ன பண்ண? இது பண்றதுக்கு அதிகாரிகள் லஞ்சம். இன்னும் நெல் தஞ்சாவூர் அளக்கிறதுக்கு 2 கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்கிறாங்க. துணி 100 கிலோ இருந்தாலும் 100 கிலோ கூட கிலோக்கு எவ்வளோ 10 ரூபா ஏதோ வாங்குறேன். இல்லை மொத்தத்துக்கு மூடைக்கு 10 ரூபா ஏதோ வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி 2 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு மூடைக்கு 10 ரூபா வாங்கினா இதையும் கொடுக்கணும், அந்த 2 கிலோவும் கொடுக்கணும். அந்த 2 கிலோ நெல் என்ன விலைக்கு என்ன விலையாகுதோ 5 10 ரூபா. ஒரு கிலோ 5 ரூபா. நான் சொல்லுவேன் 5 10 ரூபான்னா என்னாச்சு? இது ஒரு 10, இது ஒரு 10, 20 ரூபா ஒரு மூட்டைக்கு மாத்திரம் கிடைக்குதுன்னா ஒரு 1000 மூட்டை வாங்கலாம். எவ்வளோ? 2000. தேவையா? தேவைதான் இல்லை 20,000. 2000 இல்லை 20,000. கணக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால்
நம்ம சொல்லுவோம் 4 நாளே 8 கரெக்டு. ஆனால் குமாரசாமி கணக்கு 4 நாளா 3 அதான் பெங்களூர் குமாரசாமியின் கணக்கு. நம்ம 8ங்கிற அவர் 3ங்கிறாரு. என்னடா இது என்ன? அதான் குமாரசாமியோட கணக்கு. இது நான் சொல்றேங்க, வாட்ஸ்அப்பில் சொல்றாங்க. இதில் கிச்சன் கேபினட்னு ஒரு இதில் பார்த்தேன். எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டாமோ அப்படிங்கிற எனக்கு தெரியாதுமோ அப்படிங்கிறமோ ஆள் சொல்கிறோமோ அப்படின்னா நீங்கள் நம்பணுமோ எனக்கு தெரியாதமோ சொல்கிறாமோ அப்படின்னா என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பார்க்கறதுக்கும் நீங்கள் என்னமோ அவங்க நினைக்கிறாங்க டிவி நல்லா பார்க்குறாங்க ரேட்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க. மக்களுக்கு பொழுது போகணும். ஏன் கேடிவி பார்க்கணும்? ஏன்னா சினிமாவில் பார்த்தா சினிமா நடிகர் தானே ஒரு விஜயனால சினிமாவுக்கு நான் கேடிவி பார்க்குறீங்களோ பார்க்கல, அது உங்கள் பிரியம். அது ரேஷியோவில் கொடுத்து எவ்வளோ குறையுதுன்னு எனக்கு தெரியும். வைக்கிற விளம்பரங்கள்ல இருந்து ஒரு டிவி இவங்க வாங்குறாங்க. நீங்கள் பாருங்க, 2 டிவியில் 4 டிவி படாத பாடுபட 4ல் 8 10 12 எத்தனை டிவி சப்போர்ட் பண்ணுது அத்தனை டிவி படாத பாடுபடும். அடுத்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் படாத பாடுபடும் என்பதை தெளிவாக சொல்லுது. இப்ப நம்மளை பத்திரிகையாளங்க சொல்றாங்க விஜயகாந்தனை கூட்டணி போவாரா இல்ல போயிடுவாருங்க. தலைவா வேண்டாங்கிற சொல்லப்பா ஏழுக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்கன்னா வேண்டாங்கிறாங்க. நம்மளுக்கு நீங்கள் எழுதி வேண்டாங்கிறாங்க. எல்லாம் தொண்டர்கள்லாம் அந்த வழி தான் போகிற விஜயகாந்துங்கிறாங்க. ஏன்னா இத்தனை பேரும் நீங்கள் ஏன்னா நீங்கள் பக்குவமாக போகணும். எல்லா ஒரு வண்டிக்கு ஒரு சீஃப் இருப்பாங்க. அவங்க இதில் போயிட்டு சண்டை இல்லாமல் சச்சரவுலாம் போகணும். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் என்றாலே யாரும் கடைப்படுறது. நீங்கள் எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ ஏன்னா தகவல் பண்ணணும். ஒரு கிலோ காசை கொண்டு சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருப்பான். மற்ற கட்சி நீங்கள் மாநாடுன்னு சொல்லுங்கள், முதல் வேலை கடையை இழுக்க முடியும். யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். எவன்கிட்ட போய் கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு சும்மா இருந்துட்டு போயில எனக்கு வியாபாரோட ஒன்று வேணாம். வடுத்த வந்து வியாபாரம் பண்ணுவான். வடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு தெரிய ஒரு சின்னொரு வரும். ஆக எதை நாம் எப்படி வைக்கிறது? இப்ப திரும்பவும் பிரேமா கிட்ட நான் கேட்கிறேன், கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். கிங் சரி, திரும்ப அதாவது ஒரு தடவை சரி 2 தடவை கேட்பேன். கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமா? காது கேட்கலையே. கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? பத்திரிகை அவங்களுக்கு காது இருக்கிற மாதிரி சொல்லுங்க. கிங்கா இருக்கணுமா? சரி, நம்ம நாடு சரி, நீங்களும் கிங்கா தான் இருப்பீங்க, கவலையப்பட. நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கா தான். யாரும் சகோதரர்கள் கிடையாது, சகோதரர்கள் யாரும் இல்லை. அப்புறம் பிடிக்கும். நான் கிங்கா இருந்தா நீங்களும் கிங்கு தானே. ஆக எல்லாரும் நேரத்தோட போகணும். வீட்டுக்கு வணங்குறங்க. நாளைக்கு லீவு நாளா மணி என்ன 9 அதனால எல்லாரும் பத்திரமா போய் வீடு போய் நீங்கள் சேர்வரைக்கு தூக்கம் வராது. தலைவர் நண்பர்கள் தொண்டர்களே அதிக நேரம் பேசுகிறேன். யாரும் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் வண்டியில் உட்காந்து 5 வருஷத்துல நிச்சயமாக நான் முடிக்கிறேன் என்று சொல்லிக்